அப்படி எதன் ஒரு உமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயல் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர். நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு இடங்கள்லையும் என்ன நமக்கு பாதிக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு வரிஸ், அதாவது கவலைகள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும். கவலைகள் படும் பொழுது எதற்காக கவலைப்படுறோம் அப்படின்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதாவது எப்படியும் நீங்கள் யுவர் கெயின் பர்சன் தான். எப்படி கெயின் பர்சன்? எங்கள் கையில் சார் ஒரு 10 ரூபா தான் சார் இருக்குது. யூஆர் கெயின்ட் பிகாஸ் நீங்கள் பிறக்கும்போது உங்கள் கையில் எதுவுமே கிடையாது. நத்திங் இஸ் கோயிங் டு பி ஃபார் யூ. அதே மாதிரி இந்த உலகத்தில் இப்போ இருக்கிறதும் நமக்கு ஒன்றானது கிடையாது இல்லையா? அப்போ பிறக்கும்போது நமக்கு கிடையாது, போகும்போது நமக்கு கிடையாது. இருக்கும்போது இதை வச்சு உங்ககிட்ட பாதுகாக்க சொல்லியிருக்கா. அதை நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதான். அதை பெருக்கி கொடுக்கணும். சில பேர் லாஸ் பண்ணி கொடுப்பா, அவள் நேரத்தை பொறுத்து, அவள் எடுத்த கர்மாவை பொறுத்து. அதனால் நீங்கள் எதுக்கு அதை பற்றி கவலைப்படுறீர்கள்? எப்படி இருந்தாலும் நீங்கள் கெயின் தான். அப்போ நான் என் குழந்தைக்காக கஷ்டப்படுறேன், என் குழந்தைக்காக வருத்தப்படுறேன், என்னோடய அம்மாவுக்காக, என் மனைவிக்காக, என் புருஷனுக்காக. அப்போது இதெல்லாம் சொல்லி வருத்தத்துக்காக ஒரு இத்தனை விஷயத்தை நம்ம ஏற்படுத்தி கொண்டு இருக்கோம். நீங்கள் உட்காந்து பேப்பரில் எழுதி பாருங்கள், எனக்கு எத்தனை பேர் தெரியும் கொஞ்சம் எழுதி பாருங்களேன். அம்மா, அப்பா, தங்கை, தம்பி, அண்ணா, மனைவி, குழந்தை, அப்புறம் மனைவியோட அம்மா, அப்பா, தம்பி, அண்ணன், அக்கா, அப்புறம் அவள் தங்கச்சி, மனைவியோட தங்கச்சி, அப்புறம் அவள் தாத்தா, பாட்டி, இவா சொந்தக்காரா, எங்கள் வீட்டுக்காரோட சொந்தக்கார, இப்படியே லைனாக எழுதிட்டு இருப்பேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 50 பேருக்கு மேலே வரப்போதில்லை. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சேர்ந்து ஒரு 100 பேருக்கு மேலே வரப்போதில்லை, இல்லை ஒரு 300 பேருக்கு மேலே வரப்போகிறது கிடையாது. இப்போ இவாளைத்தான் உங்கள் உலகமாக நினச்சிட்டு இவாக்கு முன்னாடி ஜெயிக்கணும், இல்லை பக்கத்து வீட்டுக்காரா எழுத்து வீட்டுக்காரா இவாள் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருப்போம். இதுக்கெல்லாம் வரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. டூ யுவர் ஒர்க். இது உங்கள் கர்மா, உங்கள் கடமை. இந்த உலகத்தில் வந்திருக்கேள், உங்களுக்கு உண்டான சப்ஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கேள். இதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணி காமிச்சு விட்டு அதுக்கப்புறம் பகவானே உங்கள் கண்ணையில் விட்டுவிடுறேன். காயன வாசா மனுஷேந்திரேவா புத்தியாத்மனாவா பிரஹதே சுபாவாத் கரோமி எத்தத் சகலம் பரஸ்மி நாராயணாயதி சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு நாராயணுக்கே சமர்ப்பணம்னு சொல்லிட்டு இதை நினச்சி விட்டோம் அப்படின்னு சொன்னால் வரிசுங்கிற விஷயத்துக்கே இடமில்லை. இது நான் சொல்லலை, சுவாமி சின்மயானந்தா சொல்கிறார். ரொம்ப அற்புதமாக இன்றைய தினத்தில் நம்மளுடைய ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சக்ஸஸ் ரேட்டுக்கு நான் ஜெயிக்கணும், தொழிலில் முன்னேறணும், இதில் எப்படியா கொடுத்த கடமையை கரெக்டாக பண்ணணும்னு இருக்கும் இல்லையா? அதுக்கு ராசி பலன் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இன்றைய தினம் பஞ்சாங்க குறிப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். 9/7/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 25ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 9:09 வரை ஆயில்யம், பின்பு மகம். இன்றைய திதி காலை 6:59 வரை திருத்தியை, பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம், தனுசு ராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்னைக்கு மாணிக்க வாசகருடைய குரு பூஜை. இன்றைய தினத்தில் செவ்வாய்க்கிழமை. முருகா முருகா முருகான்னு மனமுருகி வேண்டவாளுக்கு அனுகிரகம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதே வினை முருகா ஸ்கந்தா கடம்பான்னு மனமுருகி வேண்டவாளுக்கு கருணை கடலா இருக்கக்கூடிய எம்பெருமான் அனுகிரகம் தரிசனம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான். ஆக இன்றைய தினத்தில் அவ்வளோ விசேஷம். அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள், பிள்ளையாருக்கு ரொம்ப சிறப்பான நாள். சரஸ்வதி அம்பாளுக்கு விசேஷமான நட்சத்திரம் உண்டு. இன்றைய தினத்தில் மதுரை மீனாட்சி அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. ஆக இன்றைய தினத்தில் அவ்வளோ சிறப்புகள் உண்டு. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்ப்போம். மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய யோசனைகள் மனசில் இருந்துட்டுருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் பற்றி, படிப்பை பற்றி இருந்துட்டுருக்கும், வேலையை பற்றி இருந்துட்டுருக்கும், இருக்கிற இடத்த பற்றி இருந்துட்டுருக்கும். அதே சமயத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இருப்பை பற்றி இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி பேங்க் சம்மந்தமான சில விஷயங்களை எடுத்து பண்ணணுங்கிற எண்ணங்கள், கணக்கு. அதே சமயத்தில் இது கொடுக்கணும், இது வாங்கணும், இது வாட்ட கொடுத்துருக்கோம், இது எடுத்து வச்சுருக்கோம், இந்த பேப்பர் எங்கே காணும் அப்படின்ற பல்வேறு விதமான யோசனைகள் கொண்ட நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறையா காரியங்களில் ஜெயிச்சு வந்துடுவேன். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் எடுத்து பார்த்துக்கணும். வேலை வாய்ப்பு, அதே சமயத்தில் வேலையில் இருக்கும்போது வீட்டை பற்றி, வீட்டில் இருக்கும்போது வேலையில் இப்போ என்ன அப்படிங்கிறத பற்றி நிறையா யோசனைகள் இருக்கும். கடனுக்காக சொத்து வாங்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரும். ஏதேனும் இந்த இடம் வாங்க போகிறோம், அதுக்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்
உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக வரும். ஷூஸ் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, தனக்கு தேவையான சில பொருட்கள்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறதுல ஒரு சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருக்கும். நாளைக்கு நாளானிக்கு இங்கே போகணும் அப்படிங்கிற சில பிரயாணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் இன்றைய தினத்தில் எடுத்து செய்து கொள்வீர்கள். மேஷராசி நண்பர்களே, ரிஷபராசி அன்பர்களே, லாபங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். பணவரவுகள் உண்டு. நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இடம் விட்டு இடம் மாற்றம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நான் எடுத்த காரியம் சக்ஸஸ் ஆகுமா? சக்ஸஸ் ஆகும். லைப்ரரிக்கு போய் கொஞ்ச நேரம் படித்தோன்னா அட்ட நம்ம தேடின விஷயத்துக்கு ஒரு நல்ல சக்ஸஸாக கிடச்சிருத்தே அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் கூடி வரும். சம்மந்தமே இல்லை, இவா இதுக்கு என்ன பேசுகிறா, இவங்க எதுக்கு என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வீண் வம்புக்கோ இல்லைன்னா யாரோ ஒருத்தர் சொன்னான்னு சொல்லிட்டு அதை நினச்சி இன்றைக்கி நாள் பூரா வருத்தப்பட்டு இருக்கிறது இந்த டேயை ஸ்பால் பண்ணுறதாக இருந்துகிட்ருக்கும். இருக்கிறது வாழ்கிறது கொஞ்சம் நாட்கள், இதை உட்காந்து வருத்தப்பட்டோம்னா அதுக்கு டைமே கிடையாது. அதனால் நம்ம வேலை செய்வோம், ஓடுவோம். எம்டி மைண்ட் இஸ் அ டெவில் ஒர்க் ஷாப் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமாம், இந்த எம்டி மைண்டாக இருந்துட்டோம்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தோணும். அடுத்தது என்னங்கிறத நோக்கி ஓடிண்டே இருங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சமையல் கலைஞராக இருந்துட்டு இருக்கவங்க, போட்டியில் கலந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி டிவி ஷோஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ப்ரொடியூசராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டைரக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மியூசிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கோம், டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, எஜுகேஷன் சம்மந்தமான ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா வாய்ஸ் டெஸ்ட், அதாவது இந்த பிபிஓலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி நண்பர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் ஜெயிக்காது அப்படின்னு மற்றவர்கள் சொன்னால் ஜெயிச்சு காமிச்சிட்டா அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கும். பார்த்தீங்களா, அது உங்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும். முடிஞ்சு மொன்றாடி இதை ஜெயிச்சு காமிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது, புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். சில பேருக்கு இந்த கான்டாக்ட் இருக்குது, இதுக்கு நடுவில் இவா இருக்கா, இது இவா இல்லைன்னா இந்த கான்டாக்ட் எனக்கு நேராக கிடைக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. டைரக்ட் கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். குங்குமம் சம்மந்தமாக, மஞ்சள் சம்மந்தமாக, அதே சமயத்தில் வீட்டில் விளையக்கூடிய சில பொருட்களை அதை அழகாக எடுத்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இருக்கும். கிரானைடு, ஃப்ளோரு, கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்சு சொன்ன ரெஃபரன்ஸ் மூலமாகவே நம்ம ஜெயிச்சுக்கலாங்கிற அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும், தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும். மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்லவர்களை சந்திக்கிறது, எப்பவுமே சொல்லுவாங்க நம்ம அடுத்த லெவலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இருக்கணும்னு வாங்க. அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். கடகராசி அன்பர்களுக்கு நிறைய உழைப்பு, அந்த உழைப்பில் நம்ம ஜெயிச்சே ஆகணுங்கிற நம்பிக்கை இருக்கும். இப்படித்தாங்கிறத ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சில காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று நீங்கள் எல்லா காரியங்களும் வெற்றி பெறத்துக்கு உண்டானதாக இருப்பீங்க. ரொம்ப நாள் இருந்த மனக்குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு உண்டு. ஆயில்யம் மக நட்சத்திரத்தில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி இரவு நேர பிரயாணம் மட்டும் வேண்டாம், மற்றபடி இன்ற தினத்தில் காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு கடை வச்சுட்டு இருக்கிறவா, அதே மாதிரி கோல்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், சில்வர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், நகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, வீட்லேயே நான் செய்து கொடுத்துட்டுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச கஸ்டமருக்கு மட்டும் சிட் ஃபண்ட் பிடிச்சிட்டு இருக்கேன் சார், இது போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். ஆப்பாடா ஜாதகம் சேர்ந்தெடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடனையோ கவலையோ உங்கள் கூட சேர்த்து வச்சுட்டு இருக்காதீங்க, அது பெரிய வரிசை கொடுக்கும் இன்றைய தினத்தில். சிம்மராசி நேயர்களே, மக நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்கா? இல்லை. பூரம் உத்தரம் சாதகமாக இருக்குது. சாதகமாக இல்லைன்னு டப்புன்னு சொல்லிட்டே சார், என்ன சார் இப்படி? அப்படி கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுத்து பார்த்துக்கணும்னு அப்படி சொல்கிறேன். ராசிக்கு பொதுவாகவே இன்றைக்கி ஸ்தானங்கள் அவ்வளோ விசேஷமாக இல்லாதங்காட்டி இரவு நேர பிரயாணம், வழுக்கிற இடம், ஆபத்தான விஷயங்கள், மற்றவர்கள் சொல்லக்கூடியதை கேட்டு டக்குன்னு எடுத்து பண்ணுறது, கையெழுத்து, இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஒரு 1.5 மணி நேரம் கவனமாக இருந்தால் போதும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாள் முழுக்க உங்களுக்கு நல்லா இருக்குது. அது ஏதோ ஒரு டயத்துக்காக வெயிட் பண்ணும், மற்றவங்க பேசுகிறதுக்காக, நீங்கள் பேசுறதுக்காக. அது மட்டும் அப்படியே இழுத்துட்டு போயிட்டோம்னா பெருசாக அப்படியே வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருந்து, அந்த சண்டையில்
அவங்க சொன்னது அதான் அவங்க சொல்லி தெரிஞ்சதுன்னா அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க சொல்லி சந்திராஷ்டமம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சந்திராஷ்டமம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டே சண்டை போட்டிருக்காங்க. ஸோ அதுவே கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் சண்டை வந்திருக்கு. அந்த மாதிரி ரொம்ப கவனமாக இன்றைய தினத்தில் ஹேண்டில் பண்ணணும். மக நட்சத்திரத்தில் இருக்கிறவா பூரம் உத்திர நட்சத்திரத்துக்கு ரொம்ப நன்னா இருக்குது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாகவே ராசிக்கு இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம்னு நான் சொல்லுவேன். விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு நம்மளுடைய பாதகங்களை போகக்கூடிய அற்புதமான வழிபாடாக இன்றைய தினத்தில் உண்டு. திடீர் பணவரவுகள் உண்டு. நினைச்ச காரியத்தை சாதிக்க இறைவனுடைய அனுகிரகம் உதவும். கன்னி ராசி நேயர்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். கல்யாண விஷயம் சக்ஸஸ், அதாவது இன்னைக்கு ரொம்ப பிடித்தமானவளை சந்திப்பேன். வேலை மாற்றம் சக்ஸஸ், பணவரவுகள் சக்ஸஸ். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் இப்படி சொன்னேன் ஆனால் நான் சிரிச்சுட்டேன். எங்கே சார் சக்ஸஸ்? நான் அதுக்காக போராடுங்கிறேன். நான் எப்போவுமே இந்த ராசி பலன் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சக்ஸஸ் ஆகிடுது சார் சொல்லி சக்ஸஸ் தானாக வராது. எப்போவுமே போராடணுங்க. தங்கம் வரும்னு கை காமிச்சா வராது. நீங்கள் இறங்கி தோண்டி அதுக்கு உண்டான மைண்டில் ஒர்க் பண்ணால் தான் அது கண்டிப்பாக வரும். ஸோ போராட்டம், ஒர்க், அதை கடவுளே எதிர்பார்க்குறாரு. நல்ல தண்ணியை கூட பூமி கடியில் வச்சுட்டு இருக்கார். அதனால் முயற்சி பண்ணுங்கள், நல்ல பலன்கள் இருக்கும். அது அதிர்ஷ்டம் வரும்போது உங்களுக்கு சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கும். ஜாதகம் உங்களுக்கு பலன் கொடுக்கும்போது இன்னும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, காஃபி, அதே மாதிரி டீ, ஸ்நாக்ஸ் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, உணவு சம்மந்தமான துறைகளில் இருக்காங்க, கேட்ரிங் சம்மந்தமாக ஃபுட்டு ஹோட்டலில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு, மருத்துவமனை நர்சிங் லைனில் இருந்துக்க ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். யாரை பார்த்தாலும் சந்தோஷமாக சிரித்து பேசி ஆனந்தமாக இருப்பேன். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு சின்ன சோகங்களை வைத்துக்கொண்டு அதை அப்பப்போ அப்படியே எடுத்து யோசிச்சுட்டு திருப்பி போய் மனசை அப்படியே சாந்தி பண்ணிப்பேன். இது நமக்கு தேவையா தேவையில்லையா, இது ஒரு வகையான சோகத்தை கொடுக்குறது. சரி, சந்தோஷம் விடுங்க, உங்களுக்கு மன நிம்மதினா எதுவுமே கரெக்ட் தானே. டயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதிர்ஷ்டத்தை எதிர்பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குது, நினச்ச காரியத்தை சாதிக்கலாம். கன்னிராசி நேயர்களே, துளாராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. வேலையில் ஒருத்தங்க சொல்லிட்டா அவள் வேலையை விட்டு நிற்க போகிறா, நானும் அவங்க நிற்க மாட்டாங்க, நீங்கள் உங்களை நிறுத்தி விட்ருவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றவங்களுக்காகன்னு சொல்லிட்டு யோசிக்கப்படாது. நம்மளுடைய காரியம் என்னங்கிறத நம்ம பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வரல அப்படின்னு சொன்னால் ஆள் ஃபுல்லாக இன்றைக்கி டென்ஷனாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இருக்காலும் பார்த்துப்போம், நம்மளே எடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஸ்கூட்டர் சம்மந்தம், பைசைக்கிள் சம்மந்தமாக, கார் ஷோரூம், அதேமாதிரி மெக்கானிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, இரும்பு சம்மந்தமாக ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிடுவோம், ஷேர் மார்க்கெட், அதே மாதிரி கார்மெண்ட் சம்மந்தமான ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம். வெளிநாட்டில் ஹஸ்பண்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கார், பாவம் கஷ்டப்படுற, என்ன பண்ணுறதுனே தெரில. இப்படி உழைச்சி இன்றைக்கி ஒரு வீடு வாங்கிட்டோம் சார், அதுதான் சார் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரஸ்பஸ். அவர் மட்டும் இல்லை, உழைக்கலை, இதெல்லாம் நடக்காதுன்னு மனைவி நினச்சி பார்த்து 10 பேர்கிட்ட அதை எடுத்து சொல்லுவாள். அதே மாதிரி கணவரும், அவன் மட்டும் இல்லைன்னா குடும்பம் ஒன்றுமே இல்லை சார். இப்படி விட்டு கொடுக்காத ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடியதாக இருக்கும். பிரிந்தவர்கள் கூட கணவர் மனைவியை பற்றி அவங்க இருக்கும்போது எப்படி தெரியுமா அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஆனந்தமாக பேசக்கூடிய தினமாக இருக்கும். துளாராசி நண்பர்களுக்கு விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். வீடு மாற்றமா? எஸ். இடமாற்றமா? எஸ். அதே சமயத்தில் ஏதேனும் மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாளாக இருக்கும். தாயார் வழியில் நல்ல செய்திகள், சகோதர வழியில் நல்ல செய்திகள் உண்டு. யாருக்கேன்னு ஒரு காரியம் ஆகணும்னா பொறு நான் இருக்கேன்ல, நீங்கள் ஏன் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள்ட்ட கேட்டு எடுத்து செய்து பழக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். தொழில் மற்றவர்கள் பேரில் எடுத்து பண்ணுறது, தத்தெடுக்கிறது, அதே மாதிரி யாருக்கேனும் ஹெல்ப் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். படிப்பு எதிர்பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கூல் காலேஜ் எல்லாம் கிடச்சிரும். அப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் குழந்தைகள் பண்ணக்கூடிய சேட்டைக்குள்ள பெற்றவர்கள் ரசிப்பார்கள். குழந்தைகளுடைய ஸ்போர்ட்ஸ் ஜெயிச்சிருவாங்க, சந்தோஷப்படுவீர்கள். அர்த்தாஷ்டம சனி அப்பப்போ வேலை செய்யும். ஆனால் இன்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் உண்டு. ஒரு 3 மாதம் 18 நாள் பிரமாதமாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். நினச்ச காரியத்தெல்லாம் கொஞ்சம் சாதிச்சுக்கோங்க, அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் இந்த காலகட்டத்தில். விருச்சிக ராசி நேயர்களே, தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டோன்னா அந்த முடிவில் மாறவே படாதுன்னு சொல்லுவாள். அதை மாறுறது அப்படிங்கிறது நமக்கு நாள் சரின்னெல்லாம் மாறிடும். நீங்கள் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவா பெரிய இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதங்கள்லாம் விட்டுடுங்க. பூராடம் உத்திராடத்துக்கு தேவையில்லை. மூல நட்சத்திரத்துக்கு இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கொள்ளும் நல்லது. மற்றவாட்ட போட்டி போட வேண்டாம், அவங்கக்கிட்ட சவால் விட வேண்டாம். அதே மாதிரி சில நேரங்களில்
எதிர்த்தும் பேச வேண்டாம், விட்டு கொடுத்து போயிருங்க. பின்னாடி நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் நீங்கள் எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. மூல நட்சத்திரம் இருக்கிற பூராட உத்திராடத்துக்கு கொஞ்சம் தேவையாக இன்றைய தினம் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் 50 சாதகம் 50 பாதகம்னு சொல்லுவேன். அதனால் ஒரு விஷயத்தை டக்குன்னு எடுத்து அதை ரியாக்ட் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக யோசித்து செயல்படுத்துறது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். அவசியம் பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். பண விவகாரங்களில் மற்றவர்களை நம்பப்படாது. அவங்க சொல்கிறது தான் உண்மைன்னு எடுத்துக்கொள்ளப்படாது. இவங்க சொல்லிட்டாங்கன்னு இன்னொருத்தவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படாது, திட்டப்படாது. 1க்கு 2 முறை, அதாவது கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது ரொம்ப உண்மை. அந்த மாதிரி இருந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுறது, அதுமாதிரி குழந்தைகள் முன்னாடி சில சண்டைகள் போடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பணம் எதிர்பார்ப்பு விஷயங்கள் இது போன்ற காரியங்கள்லாம் எடுத்து பேசுவீங்க. அதே சமயத்தில் மற்றவர்களுடைய மன சங்கடப்படுற மாதிரி ஏதேனும் பழசை எடுத்து பேசுகிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. மகர ராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற சில விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன இல்லை ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், இது பத்தவே பத்தாது, இனிமேல் என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனைக்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள். இந்த தொழில் ரெகுலர் வருமானம் வீட்டுக்கு வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை. அதே மாதிரி குடும்பத்தில் ஏதேனும் விசேஷம், கல்யாணம், நிச்சயதார்த்தம், சீமந்தம் இது போன்ற விஷயங்களை பற்றி கவலை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பற்றி யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. தன்னை பற்றி இல்லை, ஃபேமிலியை பற்றி யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம். கணக்கு போட்டு செலவு பண்ணுவா. சில பேர் சொல்லுவா கஞ்சூஸாக இருக்காளே எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லுவாள். சில பேர் தாராளமாக இருக்கா. அப்படி திடீர்னு உங்களுடைய செய்கைகளை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. ஸ்கிராப் சம்மந்தமாக பிஸ்னஸ், பணம் வர்த்தகம் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு சிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். ஒருத்தர் பணம் கொடுக்கணும் சார், அவள்கிட்ட நான் ஃபோன் பண்ணுறேன், நோ ரெஸ்பான்ஸ். டக்குன்னு ஒரு மெசேஜ், ஒரு நறுக்குன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்றா. அப்படி பண்ணக்கூடாது. எப்பவுமே மனசை பாதிக்கிற அளவுக்கு கூப்பிட்டு கேட்டு பாருங்க, தப்பு இனிமேல் யாருக்கும் கொடுக்கறது அப்படிங்கிறத மனசில் நினச்சி செயல்பட்டுக்கும். ஆக இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு. பார்த்து ஒரு விஷயத்தை எடுத்து செயல்பட்டு அதன் மூலமாக ஜெயிச்சு பேர். இன்றைய தினத்தில் மீனராசி நேயர்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்துறதுக்கு நல்லா இருக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பாடா தப்பிச்சோம், இதை நம்ம மாற்றிட்டோம்ல, இன்னி பாருங்கள் எல்லாமே சக்ஸஸ் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்னொருத்தருடைய வெல்கமிங் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், லாப பிரயாணமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கஷ்டப்பட்டாலும் பணம் வந்துடுது அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க எதிர்காலத்தில். அதே மாதிரி வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள் அனுகூல்யமாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக கவலைப்பட்ட விஷயங்கள் மாறிடும். ஆசிரியராக இருந்துருக்கோம், பேராசிரியராக இருந்துருக்கிறவங்க, ஹெச்ஓடியாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். சிறு முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. கேமரா சம்மந்தமாக, அதே மாதிரி ஸ்டுடியோலாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, லேண்ட்லார்டாக இருந்துருக்கோம், வீடு வாடகைக்கு விட்டுருக்கோம், கல்யாணம் பண்ணுற வாடகை விட்டுருக்கோம், கடை வாடகை விட்டுருக்கோம், அதன் முன்னான பண வரவுகள் வரும். ஒரே இடம் மட்டும்தான் அப்படியே மிச்சம் இருக்குது, எப்போ வர போகிறாலோ தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுன்றாக அந்த இடத்துக்கு வந்துடுவா. சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ஒரு சில கவலைகள் இருந்ததுன்னா அது நம்மளுடைய நேரத்தை பொறுத்து இருக்கோ, அதை பற்றி பெருசாக எடுத்துக்காதீங்க, அப்படி விட்டுட்டு போயிடுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இன்றைய தினம் 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டு அடுத்த ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது நமக்கு எப்போவுமே 3 விஷயங்கள் தேவைப்படுது. குழந்தைகளுக்கு படிப்பு, பெரியவங்களுக்கு ஞானம், அறிவு, அதே சமயத்தில் செல்வம். இந்த ஸ்கூலில் சேர்த்ததாக இருந்தாலும் சரி, காலேஜ் சேர்த்ததாலும் சரி, இல்லை அவங்களுடைய வேலைக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நமக்கு கல்வி, ஞானம், சக்தி 3மே தேவைப்படுறது. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் பாராயணம் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காத்தால் எழுந்து குளித்து முடித்ததுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு போய் ஒரு 2 நிமிஷம் விநாயகரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு, ஓம் நமோ சரஸ்வதி மகாலட்சுமி சக்திம், ஓம் நமோ சரஸ்வதி மகாலட்சுமியும் சக்திம், ஓம் நமோ சரஸ்வதி மகாலட்சுமியும் சக்திம் அப்படிங்கிற இந்த 3 தேவி, அதாவது மூகாம்பிகை மனசார பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்கு சரஸ்வதியோடைய கடாட்சம், அதே மாதிரி லக்ஷ்மியோடைய கடாட்சம், சக்தியோடைய கடாட்சம் 3மே வரும். நீங்கள் அன்றைக்கி வேலைக்கு போகிறது, உங்களுடைய பேச்சு, செயல் எல்லாமே சித்தி அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இது போன்ற பல்வேறு மந்திரங்களையும் ஆன்மீக தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம்.
இப்போ நம்மளுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபுல்லாக வெப்சைட்டில் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். அப்போ கால் பண்ணுறத விட வெப்சைட்லேயே நம்மளுடைய அவைலபிலிட்டி என்னங்கிறது தெரிய வரும். அதில் போய் புக் அப்பாயின்மெண்ட்டுன்னு போட்டிங்கன்னா அதில் வரும். அதேமாதிரி அஸ்ட்ராலஜர் டீமுக்கு வரணும்னா கீழே இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் டீமுக்கும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியல, யாராவது தெரிஞ்சவங்களை பக்கத்தில் வச்சுட்டு அதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நம்மளுடைய நவக்கிரக யாத்திரையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். நன்றி, நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர்.